ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிகினர்ஸ்க்காக தான் பண்ணியிருக்கேன். நேற்று ஒரு வீடியோவில் ஒரு பொண்ணு நான் தோசை ஊற்றினேன், தோசை சரியாக வரலன்னு மாவை தூர ஊற்றிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அவங்கள மாதிரி பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. தோசை மாவோட பதம் ரொம்ப முக்கியம். இட்லி மாவோட கொஞ்சம் தோசை மாவு தண்ணியாக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி சேர்த்து கரைக்காதீங்க. எப்போதும் மாவை நல்லா அடியிலேருந்து மேலே வர கிண்டிட்டு தோசை ஊற்றுங்க. ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா ரவை இல்லைனா அரிசி மாவு கலந்துட்டு ஊற்றுங்க. இரும்பு தவாவாக இருந்தால் தோசைக்கல் காஞ்ச உடனே லைட்டாக சிம் பண்ணிவிட்டு எண்ணெயை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றுங்க. கட்டை வச்சுக்கோங்க, இல்லை வெங்காயத்தை கட் பண்ணி கூட அதை தொட்டு தேய்க்கலாம். நீங்கள் ரொம்ப கல்லை காய விடாதீங்க. கல் அதிகமாக காஞ்சாலும் நமக்கு தோசை ஊற்றினோடனே அது வெந்து கொடுத்துரும். நம்மளால் கரண்டியால் இழுத்து தேய்க்கவே முடியாது. சம்டைம்ஸ் நம்ம தோசைக்கல்லை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு தோசை ஊற்றுவோம். மறுநாள் அதே கல்லில் தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை வராது, கல் தீஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வெங்காயத்தை கட் பண்ணி உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு அப்புறம் கல் தோசை மாதிரி 2-3 தோசை ஊற்றுங்க, அப்புறம் சரியாயிடும்.